பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சல்பனி இஸ்ராயில், நாயகமே பனி இஸ்ராயில்களிடத்தில் கேளுங்க. கம் ஆத்தைனாகும் மின் ஆயத்தின் பையினா, தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு, எத்தனை அத்தாட்சிகளை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று பனி இஸ்ராயில்களிடத்தில் கேளுங்க. வமை யுபத்தில் நியமத் அல்லாஹ் மின் பாதி மாஜாத்துஹு, அல்லாஹ்வினுடைய நியமத்துகள், அந்த நியமத்துகள் வந்ததற்கு பின்னால் எவன் மாற்றுவானோ ஃபைன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். ஸுய்யின லில்லதீன கஃபருல் ஹயாத்துத் துன்யா, நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு உலக வாழ்க்கை அது அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறது. வயஸ்கரூன மினல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அவர்கள் ஏளனமாக நினைக்கிறார்கள். வல்லதீன தக்கவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே தக்வா உள்ளவர்கள் அவர்களுக்கு மேலே இருப்பாங்க. வல்லாஹு யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி அல்லாஹ் இரணத்தை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். பனி இஸ்ராயில்கள் எவ்வளோ பெரிய நன்றி கெட்ட பயல்கள். சதகாவினுடைய நன்மை, இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தில் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். பாருங்க, பனி இஸ்ராயிலுக்கு நிறைய அற்புதங்கள், மோஜிசாக்கள் அவர்களுக்கு காட்டப்பட்டது, மிராக்கல்கள் காட்டப்பட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கையிலே இருந்த அந்த அசா குச்சி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையிலே இருந்த அந்த பிரகாசம், அந்த பனி இஸ்ராயில்களுக்காக வேண்டி நைல் நதியை பிளக்க வைத்தது. கடுமையான வெயில் காலத்திலே மேகங்களை அவர்களுக்கு கொடைப்பிடிக்க செய்தது. மண்ணு சல்வாவை அவர்களுக்கு இறக்கி கொடுத்தது. எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அப்படியே நிறையா மோஜிசாக்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தான் அந்த மோஜிசாக்களை எல்லாம். இது எல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லா விஷயமும் தெரியும். எல்லாம் தெரிந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி என்று அவர்கள் உண்மைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு சந்தேகமே இருக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அற்புதங்கள் அவங்களுக்கு காட்டப்பட்டது பனி இஸ்ராயில்களுக்கு. ஆனால் அந்த பயல்கள் என்ன பண்ணானுங்க, என்னுடைய நேமத்துகளை எல்லாம் அனுபவிச்சானுங்க, அப்புறம் குஃப்ரு செஞ்சானுங்க, அப்புறம் நிராகரிச்சானுங்க. ஈமான் ஏற்றுக்கொள்வதற்கு பகரமாக அவர்கள் குஃப்ரிலே கிடந்தார்கள். என்னுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு பகரமாக நன்றி கெட்டத்தனமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். பிறகு என்னுடைய வேதனையிலிருந்து அவங்க எப்படி தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. இதே செய்தியை தான் குறைஷி காஃபிர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுறான். அலம் தர இலல்லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரா, அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை நிராகரிப்பாக எவர்கள் மாற்றிக்கொண்டார்களோ, தன்னுடைய சமுதாயத்தை அழிவினுடைய வீட்டிலே, அதாவது நரகத்தை தங்குமிடமாக ஆக்கி யார் கொண்டு போய் சேர்த்தார்களோ அவங்கள நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே குர்ஆன் ஷரீஃபில் குறைஷி காஃபிர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுங்க. பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையைத்தான் அவர்கள் பெரிதாக நினைக்கிறார்கள். உலகத்தினுடைய வாழ்க்கையைத்தான் அவர்கள் பெரிதாக நினைத்து அதிலே பைத்தியமாக இருக்கிறார்கள். ஸுய்யின லில்லதீன கஃபருல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை காஃபிர்களுக்கு அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது. காசை சேர்க்கிறானுவோ, பணத்தை சேர்க்கிறானுவோ, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை விட்டும் கருமித்தனம் பண்ணுறானுவோ, செலவழிக்க வேணான்னு சொல்கிறானுவோ, ஈமான்தாரிகள் இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்திலே இருந்து அவர்கள் விலகி இருப்பது, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி தன்னுடைய காசு பணங்களை அவர்கள் அழித்து கொண்டிருப்பது, செலவழித்து கொண்டு இருப்பது, இதையெல்லாம் பார்த்து அவங்க கிண்டல் அடிக்கிறானுங்க, ஏளனமாக்க நினைக்கிறானுங்க.
வயஸ்கரூன மினல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பார்த்து ஏளனமாக நினைக்கிறானுங்க. பாரு காசெல்லாம் பாருங்கள் எப்படி இவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஏளனமாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் யார்? இந்த ஈமான்தாரிகள் தான் பாக்கியசாலிகள். கியாமத்துடைய நாளில் இந்த ஈமான்தாரிகளுக்கு, ஈமான்தாரினா எல்லா ஈமான்தாரியும் எப்படிங்க வந்துட முடியும்? ஈமான்தாரிகளில் யார் அல்லாஹ் சொன்ன மாதிரி தன்னுடைய காசு பணங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக யார் இறைக்கின்றார்களோ அந்த மாதிரி ஈமான்தாரிகள் கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளை பார்த்து இந்த காஃபிர்களுடைய கண் திறந்து போகும். அவர்களுடைய இழிவு, இவர்களுடைய உயர்வு, இது எல்லாம் அவர்கள் அன்னைக்கு விளங்கி கொள்வார்கள். இதான் அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுறான் இந்த ஆயத்தில். வல்லதீன தக்கவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் தக்வா உள்ளவர்கள் இவங்களுக்கு மேலே இருப்பாங்க. உலக வாழ்க்கையில் காஃபிர்கள் ஜம்முன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீ என்னடா ஜம்முன்னு இருக்க? அதை விட பெரிய ஜம்முன்னு சொல்லி மூமின்கள், தக்வா உள்ளவர்கள், இரையச்சம் உள்ளவர்கள் கியாமத்துடைய நாளில் அவங்க இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்களுக்கு தெரியும், ஆஹா உலக வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத அவங்க அன்னைக்கு தான் அவங்க விளங்கி கொள்வார்கள். அதே மாதிரி வல்லாஹு யர்ஸுக்கு மய்யஷா பிகைரி ஹிசாப், இரணத்தை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, எவ்வளவு நாடுகின்றானோ அவ்வளவு இரணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறானோ உலகத்திலும் கொடுக்கிறான், மறுமையிலேயும் கொடுக்கிறான். அது அவனுடைய இஷ்டம். அவனுடைய ஹிக்மத்து யாருமே அறிஞ்சிக்க முடியாது. அவனுடைய ஹிக்மத்தே ஹிக்மத். அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், அவனுடைய ஹிக்மத்தே தனி. ஹதீஸிலே இருக்கிறது, ஆதமுடைய மகனே, நீ என்னுடைய பாதையிலே செலவழிப்பாயாக, நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். ஹதீஸ குதுசி இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பாயாக, செலவழித்து கொண்டே இருங்கள். அரிசியிலே இருப்பவனுடைய விஷயத்திலே நீங்கள் கருமித்தனம் கொள்ளாதீர்கள், அவன் உங்களுக்கு வறுமையை கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட சொன்னாங்க. எவன் படைச்சானோ அவன் உங்களுக்கு இரணத்தை கொடுப்பான், அவன் கொடுக்க மாட்டான், நம்மக்கிட்ட இருக்கிறது குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செலவழிக்கிறத குறைக்காதீங்க, செலவழிங்க. ஆனால் விரயம் பண்ணாதீங்க, விரயம் பண்ணாதீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்காதீங்க. நல்ல விஷயங்களிலே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்களிலே, எந்த விஷயங்களிலே செலவழித்தால் அல்லாஹ் சந்தோஷம் அடைவானோ அந்த மாதிரி விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே காசு பணங்களை செலவழிங்க. அந்த அரிசியில் இருக்கிறவன் உங்களை ஒன்றும் விட்டுற மாட்டான், ஓட்டையாண்டியா. அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நிறைய கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ஹசானா மிக பெருசு. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் பயப்படாதீங்க. அல்லாஹ் வறுமையை உண்டாக்குவான் அப்படின்னு சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபு, எந்த ஒன்றை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அதற்கு பகரத்தை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போது இறக்கிற கிணறு தான் ஊறும், இறக்கத்தான் ஊறும். நீ செலவழிக்காமையே பொத்தி பொத்தி வச்சின்னா அது உனக்கு பயன் தருமா அப்படின்னு சொன்னால் பயன் தராது. ஒரு நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்னு சொன்னால், சேர்த்ததை தக்தீர் படிக்கு முடிச்சு விடுறதுக்கு வேறு ஏதாவது ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டுருவான். நிறைய பேர் அப்படி தான் ஆஸ்பத்திரிகளில் போய் அழுகுறானுங்க, போய் லட்சமாக கோடி கோடியாக. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. நான் பார்க்கலான்ட்டு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன். பார்த்தா எவ்வளோ முஸ்லீமான மக்கள், அவன் தொழுகிறதுக்கு ஒரு இடமே ஒதுக்கி வச்சுருக்கான். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் முஸ்லீம்கள் தொழுகிறதுக்காக வேண்டி ஒரு இடமே ஒதுக்கி வச்சுருக்கான். அவ்வளோ பேர் வராங்க முஸ்லீம்கள், நிறைய காசு பணம். அவன் என்ன கொஞ்சம் நெஞ்சமாவா பில்லு போடுறான், பல லட்சம். எல்லாம் காசை கொண்டு போய் இறக்கிறாங்க, உடம்பு சரியானா போதும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எதுவும் இல்லாமல் அல்லாஹ் ஆஃபியத்தோட, அல்லாஹ் தஆலா சுகத்தோட அல்லாஹ் வைக்கணும்னு ஆசைப்பட்டா, அல்லாஹ் கொடுத்ததை நம்ம நல்ல வழிகளில் செலவு செய்யணும்.
அல்லாஹ் தாலா செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் காசு கொடுக்குறதே எதுக்குன்னா அது அவங்களுக்காக வேண்டி மட்டும் கிடையாது. ஏழைப்பாளைங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் இவங்க வந்து பிரதிநிதியாக இருந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்கங்கிறதுக்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான். இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இது என்னுடையது அப்படின்னா என்னையா உன்னுடையது? உன்னுடையது ஒன்றும் கிடையாது. இந்த அதுவும் ஹதீஸில் வருது, சொல்லுவாங்க, கேளுங்க. சஹீஹான ஹதீஸிலே இருக்கின்றது, ஒவ்வொரு நாள் காலையிலேயும் 2 மலக்குமார்கள் வானத்தில் இருந்து இறங்குறாங்க. அதில் ஒரு மலக்கு துவா செய்கிறார், அல்லாவே உன்னுடைய பாதையில் யார் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய செலவு அவர்களுடைய செல்வத்திலே நீ பரக்கத்தை கொடுப்பாயாக அப்படின்னு துவா செய்கிறார். இன்னொரு மலக்கு என்னக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அல்லாவே எவன்லாம் கருமித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ அவனுடைய காசு பணத்தை நீ முடிச்சு விட்டுரு, அழிச்சு விட்டுரு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் துவா செய்கிறார், அவர் பதுவா செய்கிறார் இந்த மாதிரி. அப்போ இதுதான், இப்போ நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல விஷயங்களில் செலவு செஞ்சோம்னா அல்லாஹ் தாலா இருக்கிறானே குறைய குறைய அல்லாஹ் கொடுத்துக்கிட்டும் இருப்பான், அல்லாஹ் கொடுத்துக்கிட்டும் இருப்பான். ஒரேடியாக நம்ம செலவழிக்காமல் அதை வந்து நல்ல விஷயங்களில் செலவழிக்காமல் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது சீக்கில் தான் கொண்டு போய் விடும். ஏதாவது ஒன்று ஆகும். நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை, இது நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம நிறையா பேரை பார்த்துட்டோம் அந்த மாதிரி. அதனால் பார்த்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹதீஸிலே இருக்கிறது, மனிதன் சொல்லுகின்றான் என்னுடைய பணம் என்னுடைய பணம் அப்படின்னு சொல்கிறான். எதடா உன்னுடைய பணம்? எதை நீ உண்டு கழித்தாயோ, எதை நீ உடுத்தி கிழித்தாயோ, எதை நீ தர்மமாக கொடுத்தாயோ அதுதான் உனக்கு பாக்கியாக இருக்கக்கூடியது. எதையெல்லாம் நீ விட்டு போகிறாயோ அது உன்னுடையது கிடையாது, அது மற்றவர்களுக்கு சொந்தமானது. வலி வரசத்திகி அப்படின்னு சொல்லி நான் சொன்னான். அது உனக்கு சொந்தமானது இல்லை, அது உன் வாரிசுகளுக்கு சொந்தமானது. அவங்க எடுத்துக்குவானுங்க, அதுவும் நல்லபடியாகவும் எடுத்துக்க மாட்டானுங்க, சண்டை போட்டுக்குவானுங்க. எனக்கு கொஞ்சமாக கொடுத்துட்ட, உனக்கு ஜாஸ்தியாக கொடுத்துட்ட, எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்கிட்டு சாவுவானுங்க. ஏன் இந்த பிரச்சனை இருக்கிறதா? அதாவது ஒரு பெற்றோர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கம், தீனுடைய பற்று, சாலிகான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டு போகிறது இருக்கு பாருங்க, இதுதான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற பெரிய செல்வம். உலகத்தை கொடுத்துட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய செல்வம் இல்லை. எந்த அளவுக்கு உலகத்தை கொடுத்துட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பிரச்சனைகள் தான் வரும். நம்ம பார்க்குறோம், நிறைய இடங்களில் பார்க்குறோம், நிறைய பிரச்சனைகள். கொஞ்சமாக விட்டுட்டு போகிறவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை, நிறையா விட்டுட்டு போகிறவன் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது துனியா, இவங்களுக்கு நிறையாது, எம்புட்டு கொடுத்தாலும் நிறையாது. அல்ஹாக்கு முத்த காசூர் ஹத்தா சுருத்துமுல் மக்காபிர், கபருடைய மண்ணு தாண்டா அவங்க வைத்த நினைப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தாலா அது வரைக்கும் வானோன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, யாருக்கு வீடு இல்லையோ அவனுக்குத்தான் உலகம் வீடு, யாருக்கு செல்வம் இல்லையோ அவனுக்குத்தான் உலகத்தினுடைய செல்வம், எவனுக்கு அறிவு இல்லையோ அவன்தான் உலகத்தை சேர்ப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காஃபிர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் காஃபிர்களுக்கு வந்து உலகம்தான் வீடு, ஆகிரத்தில் அவர்களுக்கு வீடு கிடையாது. காஃபிர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உலகம்தான் செல்வம், அவங்களுக்கு ஆகிரத்தில் ஒரு செல்வமும் கிடைக்காது. அதனால் உலகம் அவர்களுக்கு ஜன்னத்துல் காஃபிர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துனியா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர், உலகம் என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம்னு சொன்னாங்க. அதனால் அவன் சொர்க்கம் எல்லாம் எப்படி இருப்பான்? ஜாலியாக தான் இருப்பான். அதனால் அவங்களுக்கு அது, நமக்கு ஆகிரத்து தான் எல்லாமே, நம்மளுடைய இது ஆகிரத்தை வந்து நம்ம யோசித்தவர்களாக நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக அல்லாஹ் தாலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். பிறகு இதற்கு அப்புறம் அல்லாஹ் தாலா அடுத்த ஆயத்து, கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா ஃபபாஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வ முந்திரீன். இந்த ஆயத்தில் மற்ற உம்மத்துகளை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் இதில் பேசுவான். அது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك